வணக்கம் டிவி சாப்பிட சொல்லுங்கள் இது உங்களுக்கு பர்த்டே டிவி சாப்பிட சொல்லுங்கள் அப்படி தான் வாழ்ந்துருக்கு உங்களுக்கு உங்களை பர்த்டே முன்னிட்டு உங்களோட சொந்தக்காரர் உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் ஒன்று அனுப்பியிருக்கேன் எனக்கு டிவி சாப்பிட சொல்லுங்கள் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று தெரிவிக்கும்படி இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு யாரும் அனுப்பியிருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்க அக்காவா எந்த அக்கா எந்த அக்கா அனுப்பியிருப்பா அக்கா மட்டும் உங்களுக்கு இருக்கு வேறு சொந்தக்கார ஒருத்தமே இல்லையா நிறைய சொந்தக்கார இருக்குன்னு தானே அப்போ ஜோசி சொல்லுங்கள் உங்களுக்கு யாரும் அனுப்பியிருப்பேன் உங்களுக்கு பழக்கூட ஸ்வீட் கூட அந்த நிறைய கிஃப்ட் அனுப்பியிருக்கேன் இன்னைக்கு ஜோசிக்க சொல்லுது உங்களை அப்பாவா வேறு அப்பா இல்லையே நிக்கி கை காடு நல்லா ஜோசி நல்லா கெஸ்ட் பண்ணுங்க பார்ப்போம் உங்கள் ஆகிட்டு நிறைய கிஃப்ட்டுகள் வந்துருக்கு அப்படி அடுத்த கிஃப்ட் பார்ப்போம் உங்களுக்காக ஒரு அழகிய ஸ்வீட் பாக்ஸ் ஒன்று அனுப்பியிருக்கீங்க யார் அனுப்பியிருக்கீங்க சொல்லுங்க அக்காவா எந்த அக்கா ஏமாக்கா இல்லையே அக்கா அனுப்பலையே உங்களுக்கு என்ன அம்மா அப்பா கவலை வேணும் தெரியும் வேறு தெரியும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரர் வேறு சித்தி சித்தப்பா யோசிங்க நிறைய கிஃப்ட்கள் அனுப்பியிருக்கேன் இப்போ இந்த நிறைய கிஃப்ட்கள் பெண்டிங் நினைக்குது இன்னும் மிக்கி கொண்டு போயிடும் சொல்லாடி அடுத்த கிஃப்ட் வந்து அதை ஓப்பன் பண்ணி பாருங்க யார் அனுப்பிடுவேன் ஓப்பன் பண்ணுங்க அதை கெஸ்ட் பண்ணுங்க என்ன கிஃப்ட் வந்துருக்கோம் தெரியலையா அப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க என்ன அனுப்பிடுவீங்க வாழகான் சண்டையில் ஒன்று அனுப்பியிருக்கேன் யார் அனுப்பியிருப்பேன் உங்களுக்கு இது வரைக்கும் சொல்ல ஒருத்தன் சண்டையில் எடுத்து அப்புறம் பர்த்டே கொண்டு உங்களுக்கு கேட்கலையா உங்களுக்கு நாளைக்கு கேட்கலையா அப்போ யார் அனுப்பியிருப்பேன் சொல்கிறீங்க இல்லை நிறைய பேர் நிற்கிறேன் இல்லை நீங்கள் தாத்தா நிற்கிறாரு கூட அம்மா நிற்கிறா அக்கா நிற்கிறா யார் அனுப்பியிருக்கீங்க அக்காவா இல்லையே நீங்கள் நான் அப்போ இந்த அக்கா சொல்லிக்கணும் வேறு தான் அனுப்பியிருக்க மாட்டேன் அக்காண்ட இருக்கலாம் அத்தான் இருக்கலாம் அம்மா அப்பா வேறு பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லையே இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு அனுப்பிங்க நிறைய பேர் சொல்லதான் இருக்கணும் கஷ்டப்படிக்கிறேன் தங்கச்சி ஆசையாக சொல்லுவான்னு சொல்லி அனுப்பியிருப்பேன் சொல்லாட்டியாக தான் பண்ணணும் ஒன்றும் செய்யலாது என்ன சார் சரி தங்கச்சி ஒரு 3 சான்ஸ் சொல்லலாம் நீங்கள் ஒரு 3 சான்ஸ் ஒரு 3 பேர் சொல்லுங்க சரியாக இருக்கும் சரியாக இல்லாட்டி நாங்கள் சொல்கிறேன் சரிங்களா ஆளா இவ்வளோ உங்களாக்கா இப்போ 3 பேர் சொல்லுங்க 3 சான்ஸ் சொல்லலாம் அப்போ நீங்கள் சொல்கிற அப்படியா இருந்தால் நாங்கள் சொல்கிறேன் நீங்கள் செஞ்சீங்களா சரி என்ன சொல்கிறீங்க சரி உங்களுக்கு முதல் சான்ஸ் ஒரு 4 பேர் சொல்லுங்க என்ன 3 பேரும் தெரியாதா இன்னைக்கு யோசிக்கலாம் இந்த கிஃப்ட்லாம் நிறைய கிஃப்ட் இருக்குது மிச்ச கிஃப்ட் அங்கே மாறுது இருக்குது சொல்லுங்கள் 3 சான்ஸ் உங்களுக்கு தந்துருக்கு தாங்க எங்களுக்கு டிவி சாப்பிட்றதுலேருந்து இப்படி ஒருத்தருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறது உங்களுக்காக ஃபஸ்ட் டைம் தந்துருக்கு ஒரு சான்ஸ் வந்து அந்த ஆசையாக நீங்கள் தான் பேர் சொல்லுங்க ஆனந்தியா யார் அக்கா இல்லை ஏமா அதுவும் கூட அக்காவா ஐயோ இல்லையே 3வது சான்ஸ் நல்லா ஜோசி சொல்லுங்க அதில் என்ன ஈஸியாக சொல்லிச்சுங்க 3 சான்ஸ் இருக்குது தானே கடைசி சான்ஸ் ஈஸியாக ஜோசி சொல்லுங்க மிக்கி கை காட்டுது மிக்கி கொடுக்குற குழுவை பார்க்கணும்
சொல்லுங்கள். என்னோட ஆள்கிட்ட பேர் தான் சொல்லுங்கள். ஆசைப்படுற சொல்லுங்கள். அப்பாவா? இது நீங்கள் சொன்ன 3 பேர் இதுக்குள்ள வரவே இல்லை. அப்போ நாங்கள் சொல்கிற கதை நீங்கள் செஞ்சு தான் ஆகும். அப்படி செய்யாடி கிஃப்ட்டெல்லாம் நாங்கள் கொண்டு போயிடுவோம். பெண்டிங் இருக்க கிஃப்ட்டோட சேர்த்து இந்த கிஃப்ட்டும் சேர்த்து ஏன்னா முக்கிய ஒரு சின்ன டான்ஸ் பண்ணா இருக்கீங்களா நீங்கள்? யோசிச்சிங்களா? 6 டைமில் யோசிச்சிங்களா? உங்களுக்கு தந்துருப்பாங்க கெஸ் பண்ணிங்களா? அதுவும் சரி. ஆனால் சார் நீங்கள் ஆடவும் இல்லை. உங்களுக்கு நிறைய கிஃப்ட்கள் இருக்குதாங்க ஜி. இப்போ என்ன அடுத்த கிஃப்ட் பார்ப்போம். நாங்கள் என்ன 6 தந்துருப்பேன் யோசிக்கிறீங்களா? ஆ அடுத்த கிஃப்ட் பார்ப்போம். திருப்பியும் சாண்டில் அவங்களுக்கு வந்துருக்கு. 6 அனுப்பிடுங்க. உங்களுக்கு சாண்டில் அனுப்பினா உங்களுக்கு பாட்டா பிடிக்குமா? அப்படியா? அனுப்பிடலாண்டா. சரி மிக்கியோட ஆ அடுத்த கிஃப்ட் பார்ப்போம். நீங்கள் யோசிச்சிங்களா யாருன்னு சொல்லி சொல்லுங்க. மறந்து இவ்வளோ கிஃப்ட் ஒழுங்கு அனுப்பிங்க. கேக்குகள், ஸ்வீட் பாக்ஸ்கள், சாண்டில்கள், அங்கே நிறைய கிஃப்ட்கள் அங்கே இருக்குது. அங்கே ஆட்டோவில் இருக்குது. மிக்கிட்டு அடுத்த கால் இன்னொரு கிஃப்ட் இருக்குது. மிக்கி தான் கொண்டு போகிறேன்னு சொல்லி இன்றைக்கி ஒற்றை காலில் நான் அடுத்த கிஃப்ட் வாங்கி பாருங்கள். தரமாட்டேன் மிக்கி. என்ன இருக்கும் இது? என்னது தெரியாதா? எவ்வளோ வச்சுப்பாங்க மணிக்குதா? இதே சுற்றி வந்துருக்கு. ஒன்றுமே இல்லை போல. அதான் கால என்னது இருக்கா? என்ன கைத்தேனா? உங்களுக்கு ஒரு அழகான கைத்தேன் அனுப்பியிருக்கேன். நம்மளோட அழகான அழகான கைத்தேன் அனுப்பியிருக்கேன். பாரு அனுப்பி உங்களுக்கு கூட பார்த்து செஞ்சுக்கிறேன். நல்லா பெருமையான கிஃப்ட்டுகள், பெருமையான சாண்டில்கள், நல்லா கேக்கு, நல்ல ஸ்வீட் பாக்ஸ், நல்ல பழக்கூட, நிறைய கிஃப்ட்டுகள் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. மிக்கி தான் கொண்டு போகிறேன் சொல்லாடி. சொல்லுங்கள். இதில் நிற்கினேன். உங்களுக்கு சர்ப்ரைஸ் அனுப்பி இதில் நிப்பின்னு யோசிக்கிறீங்களா? நிற்கினேன். அக்கா எந்த அக்கா? இல்லை கேமாக்கா. வந்து கேமாக்காவா? அவாவா? அவா இது எங்களுக்கு அவனை முகம் தான் தெரியும். அவனை பேர் தெரியும். அதான் கேட்குறோம். மாட்டு மாடி வரணும் இல்லை? அடுத்த கிஃப்ட் போமா. கடைசி கிஃப்ட் பார்ப்போமா? அதை நீங்கள் சொன்னா காலில் பேர் இல்லாடி நீங்கள் என்ன செய்யுங்க? என்னோட டான்ஸ் ஆடிங்க நம்பிக்கையோட சேர்ந்து. கடைசி கிஃப்ட் மற்ற கிஃப்ட்டை நாங்கள் போய்ட்டு கொண்டு வரோம். அது பிரச்சனை நீங்கள் சொல்லலையே. மற்ற கிஃப்ட்டை நாங்கள் போய்ட்டு கொண்டு போகிறோம். இந்த கிஃப்ட்டில் கடைசி கிஃப்ட்டில் பேர் இருக்குது. தந்தாங்க 3 பேர். நீங்கள் சொல்லலாம் பேர் இல்லாடி நீங்கள் மிக்கையோட சேர்ந்து டான்ஸ் ஆடுவீங்க. டான்ஸ் ஆடுவீங்களா? சரி டான்ஸ் ஆடணும். மிக்கி தராதுன்னு சொல்லி அடம் பிடிக்குது. அப்படியே ஃபுல்லாக வைங்க. யார் அனுப்பியிருக்கு? அப்படிங்க காட்டுங்க உனக்கு. நம்மளா காட்டுங்க. அப்போ தான் தெரியும். யாராவது அனுப்பியிருக்குது? எல்லாருமா? யார் ஃபோட்டோ இருக்குல்ல? அவ்வளோ கூப்பிடுங்க. என்ன சொல்ல? அதுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க நீங்கள்? தேங்க்யூ மட்டுமா சொல்ல போகிறீங்க? உங்கள் வினாக்கர் எவ்வளோ கிஃப்ட் அனுப்பிங்கன்னா அது மித்த கிஃப்ட் எங்களுக்கே தந்துருக்கீங்க. நீங்கள் சொல்லலைன்னு சொல்லி அதுக்கு வெறும் தேங்க்ஸ் பண்ண சொல்ல போகிறீங்க. அதுக்கு வரும்னு சொல்லலை நீங்கள். வேறு அவ்வளோ பேர் 3 கூப்பிட ஃபோட்டோ எடுக்க வருமில்ல நீங்கள் அதோட சேர்ந்து அவள் கூப்பிடுங்க. மாறாட பேர் ஃபோட்டோ இருக்குன்னு சொல்லி 10 பேரை பேர் சொல்லி கூப்பிடுங்க. அம்மா அப்பா அக்கா பேர் சொல்லுங்க. ஆனந்தி அக்கா, கேமா அக்கா, அத்தானே கூப்பிடுங்க. அத்தானா
பேரை சொல்லுங்களே. அத்தான பேர் சொல்லுங்க. அத்தான பேர் வைக்கலையா? அத்தான் மலரும். அந்த மாதிரி உங்கள் அக்காக்கெல்லாம் உங்களுக்கு அனுப்பிடுங்க. உங்கள் அக்காக்கெல்லாம் அம்மாக்கெல்லாம் சேர்ந்து அவங்க அனுப்பிடுங்க. சரியா? இப்போ நீங்கள் இதில் உங்களை இது என்ன இருக்குது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா? இதில் வந்து கிவி சர்ப்ரைஸ் வந்து அப்போ கிவி சர்ப்ரைஸ் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? உங்கள் அக்காக்கால் சொன்னது ஒரு கிவி சர்ப்ரைஸுக்கு என்ன சொல்லுவீங்க இதில் இருந்து? ஆ தேங்க்ஸா. சரி ஓகே. சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம். சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம்? புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு. எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. ஓ சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம். சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம்?